அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு சில மணி நிமிடம் நாம் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு இரண்டு கைகளையும் மலர்த்திய நிலையில் நமது இதய சக்கரத்தின் அருகில் கொண்டு வருவோம். மனதையும் உடலையும் இலகுவாக வைத்திருப்போம். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, எங்கள் குரு, கூட்டு தியானத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை அருளுங்கள். எங்களின் குண்டலினி சக்தியை மத்திய நாடியின் வழியாக மேலெழுப்பி விழிப்புணர்ச்சி தந்து சஹஸ்ராரத்தை அடைய உதவுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த தியான நிலையை எளிதாக அடைவதற்கு அருளுங்கள். எங்களுடைய எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள், மமகாரம், அகங்காரம் இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகள். இந்த தியானத்தை நடத்துபவரும் தாங்களே, பலனை அளிப்பவரும் தாங்களே. நாங்கள் அனைவரும் ஆத்மா எனும் கருவி மாத்திரமே. இதை எப்பொழுதும் எங்கள் நினைவில் நிறுத்துங்கள். ஸ்ரீ மாதாஜி. என்று பிரார்த்தித்து நாம் அனைவரும் ஒன்றாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு இன்றைய தியானத்தை தொடங்குவோம். முதலில் நமது இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளம் கை பூமியின் மீது ஆழ்ந்த பதியுமாறு வைத்துக் கொள்வோம். இடது உள்ளம் கை மலர்த்திய நிலையில் மடியின் மீதும். கவனத்தை இடது உள்ளம் கையின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். அன்னையே, தயவு செய்து எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான பாதைகள், எதிர்மறை சக்திகள், மமகாரம், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள் இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தின் மூலமாக வெளியேற்றுங்கள். தயவு செய்து நேர்மறை சக்திகளை எனது இடது நாடி உள்ள ஒவ்வொரு சக்கரங்களில் உணரச் செய்யுங்கள். தாய், ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் தத்துவங்களை எனது இடது நாடியில் பிரதிபலிக்க செய்யுங்கள். ஒரு முறை ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் மந்திரம் சுருக்கமாக.
साक्षात् श्री महाकाली भैरवनाथ नमो नमः। श्री माता जी, தயவு செய்து தூய ஆசைகளை மட்டுமே எனது இடது நாடியில் பிரதிபலிக்கச் செய்யுங்கள். நம்முடைய வலது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளம் கை மலர்த்திய நிலையில் மடியின் மீது, இடது உள்ளம் கை ஆகாயத்தை நோக்கி கவனத்தை ஒருங்கிணைத்து வலது உள்ளம் கையின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய வலது நாடியை சுத்தப்படுத்தி அருளுங்கள். தயவு செய்து எங்களது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், நான் என்ற அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய அதீத கற்பனைகள், தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தையும் ஆகாய தத்துவத்தின் மூலமாக வெளியேற்றுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தூய கவனத்தினால் தயவு செய்து என்னுடைய வலது நாடியை நிரப்புங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானாத் மந்திரம் சுருக்கமாக ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती श्री हनुमानात् नमो नमः। இரண்டு கைகளும் மடியின் மீது மலர்த்திய நிலையில் ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது மத்திய நாடியை சமநிலைக்கு கொண்டு அருளுங்கள். அதில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளை எடுத்தெறிந்து நேர்மறை சக்திகளால் நிரப்புங்கள் தாய். எங்களது குண்டலினி சக்தியை விழிப்புணர்ச்சி அடைய செய்யுங்கள் தாய். மத்திய நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களையும் கடந்து சகஸ்ராரத்தை அடைய உதவுங்கள் ஸ்ரீ மாதாஜி. தயவு செய்து குண்டலினி தாயின் நுண் அதிர்வுகளை எங்களது விரல் நுனிகளில் சகஸ்ராரத்திலும் உணரச் செய்யுங்கள் தாய். ஒரு முறை ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா எனும் மந்திரம் சுருக்கமாக त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशाय नमो नमः। நமது கவனத்தால் ஒவ்வொரு சக்கரங்களையும் மத்திய நாடியிலிருந்து கடத்துவோம். மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான
சுவாதிஷ்டான சக்கரம், அடி வயிற்று பகுதி, நாபி சக்கரம், வயிற்று பகுதி, பவசாகரம், வயிற்றை சுற்றியுள்ள பகுதி, இதய சக்கரம், சுத்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம், நெற்றி பகுதி, சஹஸ்ராரம், தலையின் மேற்பகுதி. அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது சஹஸ்ராரத்தில் வந்த மரங்கள் தாயி. தங்களின் வருகை நுண் அதிர்வுகளின் மூலமாக உணரச் செய்யுங்கள் தாயி. தயவு செய்து ஏகாகாரித்தா எனப்படும் தியான நிலை செய்வது உங்கள் தாய். எங்களுடைய சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள், கவலைகள், இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களை சமர்ப்பிக்கிறோம் தாய். சஹஸ்ராரத்தில் நமது கவனத்தை நிலைநிறுத்தி 3 மகா மந்திரங்களை சுருக்கமாக உரைப்போம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी नमो नमः। நம்முடைய அகத்திலும் புறத்திலும் ஏற்பட்ட அமைதி தொடர்ந்து அனுபவிப்போம்.
ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையையும் கேட்டு First, I'll speak in English language because we have so many people from foreign countries and especially from Madras and also from Kerala, Hyderabad and Bangalore. All these people have come here and I don't know what other people are here who have come from South and who do not yet understand Hindi language. This Shivratri has a special meaning, I think, because there is so much, if you read any newspaper in the morning, such horrible news is there about the people who are trying to create all kinds of violence, corruption, and immoral behavior. You are surprised how these days it is so full of all these criminalities going around us. This is the time as if come for the Tandav Nritya of Sri Shiva. Otherwise one feels things cannot improve. It is his anger if it starts throwing wrath on people of this character and this type. I don't know how anyone can save from his wrath. He is a God who is full of love, full of tremendous compassion, but also the another extreme of very destroying character. He can destroy the whole world. He can finish all the creatures that have been created if he gets into a temple. You all must be knowing the story how he went into ecstasy. There was a devil who had taken a form of a child, and a mother cannot kill the child. She cannot. And she thought she won't be able to save the world from the wrath or anger of Shiva if he sees the whole world destroyed by this devil. So, she withdrew from her act of sacrificing the child or killing the child, and it was Shiva who took over. And he just stood
on the back of the child and killed him. That child was a devil. And so he saved the world from the destruction of this horrible Rakshasa. And then he danced with joy. That's what they call as a cosmic joy. Many people don't understand why he's standing on top of a little child. But the reason was this. So, even people make camouflage today as small children, as very innocent people, as very holy gurus. Shiva can destroy all of them. This destruction has already started and is going with a full speed, I think, all over. Through so many things that are happening, we have got hurricane, storms, earthquakes, many accidents, and so many destructive things are working out, which are the outcome of Kalaki incarnation. But at the same time, there's another work going on of the same incarnation, is the resurrection of the people. Such people can never be hurt. Nothing can happen to them. They'll be always saved. Everything will be saved for them because they are under the protection of their mother. Now the problem is, how can we, the Sahajogis, deal with such people and could see that they go out of the circulation of evolution? Only solution is raising the Kundalini. If you raise the Kundalini of human beings, who are even very bad and gone cases, either they'll be destroyed or they will be saved and they'll become good people. They will stop all these horrible things they are thinking and planning in their heads. And they'll become really very, very good people. It may fail in some cases. I wouldn't say that Sahaja Yoga would be successful in every case. But if Sahaja Yogis meditate and keep themselves in complete peace and also completely surrender, nothing can happen to them. They are always protected and you all have an experience of that protection. But first, you should have faith in yourself and complete surrendering to Sahaja Yoga. We are so many Sahaja Yogis sitting here, mostly from north, south, east and west of India, and also from other foreign countries. Every country is today under the, we should say, under the control of these negative forces. What we have to do is to make people positive through Kundalini awakening. This you all can do. This you can achieve. For this you don't have to do something special. In day-to-day life you can achieve it and you should do it. This is the only thing that is needed today, is to transform people, and you all can do it. All of you can do it in a very sincere and a good manner. Don't have to get to temper, jump at people,
get angry with rude people, but with peaceful attitude you should achieve it. So that this wrathful temperament of Shiva, as they say, the third eye of Shiva won't open. That's something horrible. We all can do it in a very constructive manner, extremely in a constructive manner. So, what we should do is to first of all establish our own Shiva principle, is the principle of joy, principle of love, and principle of truth, I should say. There are big problems also, because people have no idea as to Shiva's global temperament. For example, I've heard people quarreling and fighting over Shiva principle and Vishnu principle. Now Vishnu is there, his power is there, for you to rise up to the Shiva principle. Both are not different. One is supplementary for another. But if you go on fighting even on that point, I can't understand. You cannot reach Shiva without Vishnu, and you cannot stick to Shiva's principle if you have not understood the Vishnu principle. Kundalini itself rises through the Sushumna Nadi. She is the principle, she is the tattva of Shiva. And she rises through the channel that is made by Vishnu out of evolutionary process. So how can you do away with one of them? One is the road, another is the destination. So I hope you understand how important it is that your centers should be corrected, your road should be all right, that your Sushumna should be cleared, because we are Madhyamargis. We have to go by the center, by the central path, and we have to have the balance, not to go to the left and not to go to the right. This balance we must keep and go on moving till you reach your Talu Bhag, where sits Sadashiva. You can experience it. You can see for yourself. Whatever I am saying, you know it very well. Only thing is, when I am telling you, you can verify. Sahaja Yoga can be verified very easily. And you know that you now know the only truth. The truth which is absolute. This is also the principle which starts showing results when these two powers meet. It's very surprising that when these two powers meet, or when you reach Shiva principle through the Vishnu principle, then you realize that these two powers are so complementary and so much related to each other. There's no difference in a way between these two powers. And so keep your road, the Madhya Marga, clean, and let the Kundalini pass through it. When the Kundalini will pass through it, you will be amazed that the same Kundalini is going through the Vishnu path and reaching at the lotus feet of Shiva.
शिव जी को கண்களை மூடிய நிலையில் தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். நம்முடைய கவனத்தால் குண்டலினி சக்தியை மூலாதார சக்கரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக கடந்து சகஸ்ராரத்தை அடையச் செய்வோம். 3 முறை செய்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, இதய சக்கரம், விஷுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். கண்களை மூடிய நிலையில் தொடர்ந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை விரல் நுனிகளிலும் உள்ளம் கையிலும் சகஸ்ராரத்திற்கும் கொண்டு செல்வோம்.
தொடர்ந்து சிவா அஷ்டகம் எனும் இந்த பாடலை நாம் கேட்டு தியானிப்போம். पशूनां पतिं पापनाशं परेशं गजेन्द्रस्य कृतिं वसानं वरेण्यं जटाजूटमध्ये स्फुरत्काङ्गवारिं महादेवमेकं स्मरामि स्मरारिं महेशं सुरेशं सुरारातिनाशं विभुं विश्वनाथ विभूत्यङ्गभूषं विरूपाक्षमिन्द्वर्कवह्नि त्रिनेत्रं सदानन्दमीडे प्रभुं पञ्चवक्त्रं गिरीशं गणेशं गले नीलवर्ण गवेन्द्राधिरूढं गणातीतरूपं भवं भास्वरं भस्मनाभूषिताङ्गं भवानी कलत्रं भजे पञ्चवक्त्रं शिवाकान्तशम्भो शशाङ्कार्धमौले महेशान शूलिं महेशानशूलिं जटाजूटधारिं त्वमेको जगद्व्यापको विश्व
भास काना तुरीयं तमः पारमात्यन्त लीन प्रपदे परं पावनं द्वैतलीनं नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्य नमस्ते नमस्ते श्रुतिज्ञानगम्य இது ஸ்ரீ ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாகும். மிகவும் சக்தி வாய்ந்த சொற்கள் அடங்கிய ஒரு ஸ்தோத்திரம். கேட்டாலே நமக்கு நல்ல நுண்ணதிர்வுகளை உணர முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி தியானிப்போம். இன்றியல் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. இந்த ஆழ்ந்த தியான நிலையை அருளியதற்கும் குண்டலினி சக்தியின் நுண்ணதிர்வுகளை தொடர்ந்து உணரச் செய்ததற்கும் தாயே, என்றென்றும் எங்கள் இந்த தியான நிலையை அடைவதற்கும் அமைதியை அனுபவித்திருக்கும் அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிட்டு இன்றைய தியானத்தினை முடித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி.